ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் X8 மினியை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விவோவோட V50 லைட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸோட அடுத்த நோட் 50 சீரீஸை பற்றி எப்போ லான்ச் என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட ஃபோல்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துருங்க. அதெல்லாம் என்னன்றது ஒன்னோட தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டாக டெக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விவோ V50 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்தியாவில் லான்ச் ஆனிச்சு. இப்போ அதோட லைட் வெர்ஷனை பற்றி அப்கிரேட் கிடைச்சிருக்கு. அது லைட் வெர்ஷன் இப்போ குளோபல் லான்ச் ஆகிறதுக்கு மல்டிபிள் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினது மூலயமா சில லீக்டு ஸ்பெக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தா பேக்கில் 2 கேமரா இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ரூமர் வந்திருக்கு. அதனால அதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்டட் ஸ்பெக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட மாடல் நம்பர் கிடைச்சிருக்கு. அந்த மாடல் நம்பரை வச்சு பார்க்கும்போது அது விவோ V15 தான் கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. V50 லைட்டுன்னு தான். இதில் பார்த்தீங்கன்னா 12GB RAM வரைக்கும் வரப்போதா, ஆண்ட்ராய்டு 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போதா அப்படின்றது இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கேட்டிங்கன்னா 2 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2.40 GHz வரைக்கும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இது மீடியாடெக் Dimensity 6300 ப்ராசஸரோட போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு கிடைச்சிருக்க டீட்டெயில் தான். மேற்கொண்டு டீட்டெயில் கிடைக்கும் போது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சோனியோட டூயல் சென்ஸ் எட்ஜ் வயர்லெஸ் கண்ட்ரோல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன கலரு, என்ன ப்ரைஸ், என்ன ஸ்பெக் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது என்ன ப்ரைஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். இது என்ன கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோனி டூயல் சென்ஸ் எட்ஜ் மிட் நைட் பிளாக்கை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மிட் நைட் பிளாக்கை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வயர்லெஸ் கண்ட்ரோல், கேமிங் விளையாடுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேலக்ஸி ஆஃபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் டீடைலிங் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிட் நைட் கலரில் இருக்கிறதுனால நல்லா டார்க் கலர் பிடிச்சவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்க்கறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ராக் பண்ணலாம் நல்லா தெளிவாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. இதோட ப்ரைஸ் என்ன, இந்தியாவுக்கு எப்போ அவைலபிளாக இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்த மிட் நைட் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் 18,990 ரூபா அப்படின்ற மாதிரி இப்போ சோனி தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா நத்திங் 3A அண்ட் 3A ப்ரோ பற்றி டெய்லி ஒரு லீக் வந்துகிட்டு இருக்கு. நத்திங்க்கு வேற வேலை இல்லை, டெய்லி லீக் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நத்திங்லேருந்து ஒரு லீக் விட்டுருக்காங்க. அந்த லீக் என்னன்னு கேட்டிங்கன்னா 3A ப்ரோவுக்கான லீக். இந்த 3A ப்ரோவுக்கான என்ன லீக்னு கேட்டிங்கன்னா வீடியோ லீக் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி விட்டுருக்காங்க. 3A இந்த மாதிரியான கேமரா கட்டவுட்டில் இருக்க 3A ப்ரோ சர்க்கிள் டைப்பில் ஒரு எல் டைப்பில் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் கொடுத்து அந்த சர்க்கிள்குள்ள எல் ஷேப்பில் கேமரா கட் அவுட் இருக்குன்றது அஃபிஷியலாகவே இப்போ 2 வீடியோலையும் காமிச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆப்பிளோட ஃபோல்டபிளை பற்றி இப்போ ரூமர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓப்போ ஃபைண்ட் N5i ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோல்டபிள் ஃபோனாக லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்பிளோட ஃபோல்டபிள் ஃபோன் அதை பற்றி ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு. ஆப்பிளோட ஃபோல்டபிள் ஃபோன் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 5.49 கொண்ட இன்ச்சு கொண்ட அவுட்டர் ஸ்க்ரீன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 7.474 இன்ச்சு கொண்ட இன்னர் ஸ்க்ரீன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஐபேட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஃபோல்டபிள் ப்ளஸ் ஃபோல்டபிள் டேப்லெட் ரெண்டுத்தையும் கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா நத்திங் 3A அவங்களோட ஃபோனை கிட்டத்தட்ட iPhone 16 கம்பேரிசன் பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டுபாக்கோர் கம்பேரிசன்லாம் நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நத்திங் தேவையில்லாமல் அவங்களோட ஃபோனை ஒவ்வொரு ஃபோனையும் ஐஃபோனோட கம்பேரிசன் பண்ணுவாங்க. லேட்டஸ்டான ஐஃபோன் ஃபோனை தான். ஆனால் அப்படி கம்பேர் பண்ணக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா iPhone 16 ப்ரோ மேக்ஸுக்கும் நத்திங் ஃபோன் 3Aக்கும் கம்பேரிசன் நடந்துச்சு. இந்த கம்பேரிசன் கேமரா கம்பேரிசனுக்காக நடந்துச்சு. இந்த கம்பேரிசனில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கேமரா வச்சு வீடியோ எடுக்கும்போது ஸ்டெபிலிஷன் ஐஃபோனில் இல்லை, ஸ்டெபிலிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐஃபோனில் ஸ்டெபிலிஷன் நல்லா கொடுப்பாங்க, அந்த ஸ்டெபிலிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிளைம் பண்ண ஸ்டெபிலிஷன் இல்லைன்றதை சொல்லியிருந்தாலும் அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சி போட்டதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க, நீங்கள் ஃபேக்காக கம்பேரிசன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நத்திங்கை அஃபிஷியலாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நத்திங் அப்பாலஜிஸ்ட் கேட்டு அது என்ன நடந்துச்சுன்றது சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெபிலைசேஷன் எதனால இல்லாமல் முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அல்ட்ரா வைலேருந்து எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு அப்பாலஜிஸ்ட் வாங்கியிருக்கிறாங்கன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அது
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 50 சீரிஸ் எப்போ லான்ச் ஆக போகுது, அதோட டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் அதில் ஏஐ ஃபீச்சர்ஸ் வரப்போகுது, என்னென்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட போக போகிறாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களோட அடுத்தடுத்த ஃபோனில் வந்து ஏஐயோட வர்றதுனால இன்ஃபினிக்ஸ் வந்து நோட் 50 சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. நோட் 50 சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஏஐயோட வரப்போகுதுன்ற மாதிரி அவங்க அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஐடியில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது பர்பிள் கலரில் இருக்குது. ஃபோன் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குன்றது தான் தெரியும். அந்த டிசைன்ஸை சொல்ல அந்த கலர் வைப்ரண்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒரு கார்னர் இமேஜ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஏஐன்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து ஏஐ இல்லை என்ன போயிருக்காங்க கேட்டிங்கன்னா ஏஐ இமேஜ் என்ஹான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஐ ஆப்ஜெக்ட் எரெக்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலாக வந்து இவங்க வந்து வீடியோ வந்து என்கேஜ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஐ மூலயமா. இதில் இன்ஃபினிக்ஸோட 50 சீரிஸில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 50 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 50 அண்ட் 50 ப்ரோ ரெண்டுத்துலேயும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வரான்னு கேட்டிங்கன்னா 50 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் மார்ச் கடைசியில் வரலாம் அல்லது வந்து ஏப்ரல் ஸ்டார்டிங்ல வரலாம்ன்ற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஒரு டிவியை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன டிவின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து 40Y அப்படின்ற ஒரு டிவியை ஒன் வெர்ஷன் சொல்லி ஒன் வீன் கொண்டு வந்து QLED ஸ்மார்ட் டிவியை கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியாவுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து டால்பி ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவாட் ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ் நல்லா அக்ரெசிவா வச்சிருக்காங்க. இவங்க இந்த இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் தாண்டி இதுல என்ன ஸ்பெக் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். 40 இன்ச் ஃபுல் HD பிளஸ் OLED பேனல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 300 ஸ்பீக் கொடுக்குறாங்க. டிவில மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் 60 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இவங்களும் அந்த ரெஃப்ரெஷ் தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன குவாட் ப்ராசஸரோட Mali G31 கிராபிக் ப்ராசஸரோட போயிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் வந்து இதுல என்ன கிளைம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த 40V பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 40Y பொறுத்த வரைக்கும் 4GB RAM இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 40Y 1V ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் HDMI போர்ட்ஸ் இருக்கு, ஏர்க்கு இருக்கு, ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 3.5mm ஆடியோ ஜாக்குலாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த டிவியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் டிவி, ஒரு QLED ஸ்மார்ட் டிவி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஒரு தெரிஞ்ச பிராண்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிராண்ட்ல வாங்கினா கிட்டத்தட்ட வந்து இது சேல்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 13,999 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு டிவி ஸ்பெக் வைஸ் ஒர்த்து. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் அடுத்தது சொல்றேன். அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோ X200 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுங்களா? விவோ X200 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன கேட்டீங்கன்னா ஐபோனை போலவே ஸ்டைல் ஆக்ஷன் பட்டன் கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து விவோ X200 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து விவோ X2 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 200 மெகா பிக்சல் கேமரா வரப்போகுது, பெரிஸ்கோபி டெலிஃபோட்டோ கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது மீடியாடெக்கோட ப்ராசஸரோட தான் இப்போ போகிறாங்கன்னு கிடைச்சிருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க வந்து ஸ்னாப்டிராகனோட 888 போவாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிச்சு. இப்போ வந்து மீடியாடெக்கோட அடுத்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்னா மீடியாடெக்கோட 9400 பிளஸோட போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு லீக்டு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதனால வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட போவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரூமர்ஸ் இப்போ மாற்றி விட்டு இப்போ வந்து மீடியாடெக்கோட போக போறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா எல்ஜில இருந்து இப்போ வந்து போர்ட்டபிள் கேமிங் ஸ்மார்ட் மானிட்டர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து ஸ்டாண்டர்ட் எம்இ ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன ஸ்பெக் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கேமிங்காக கொண்டு வந்திருக்கிறதுனால இது கேமிங் போர்ட்டல் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே பெரிய ஸ்கிரீனா கொண்டு வந்திருக்காங்க. இது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பிளே வித் கேம் பேட் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்ஜி வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இதை வந்து நீங்க பிசியா கூட மாத்திக்கலாம் அல்லது கன்சோலுக்காக கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு 4K ரெசல்யூஷன்ல 120 Hz வேரியபிள் ரெஃப்ரெஷ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இவங்க NVIDIAவோட போய் சிங்க் பண்ணி AMDயோட ஃப்ரீ சிங்க் பிரீமியம் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதனால இந்த LG வந்து OLED டிவி ஃபீச்சரை வந்து 4K 165 Hz டிவியா பார்த்தீங்கன்னா 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் VRR சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதோட பிரைஸ் வந்து இன்னும் லீக் ஆகல. பிரைஸ் லீக் ஆகணும்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு அனௌன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போட் தரப்புல இருந்து எல்லாருமே டேக் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏர் டேக் ஆப்பிள பொறுத்த வரைக்கும் ஏர் டேக், நாய்ஸை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் டேக். இப்போ நாமளும் ஒரு போட்ல இருந்து ஒரு டேக் கொண்டு வரணும். அது பேர் போட் டேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட போட் டேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன குயிக்கஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இது பொறுத்த வரைக்கும் BLE ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும். கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ்ல மூலமா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து செமி ரியல் டைம் குளோபல் லொகேஷனோட ட்ராக் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 80 dB அலாரம் சவுண்ட் இருக்கு. உங்களோட கீ செயின்லயோ
உங்களை பேக்லேயோ இதுலையோ நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா இது ஃபைன் மை கொடுக்கக்குள்ள ஃபைன் மை டேக் கொடுக்கக்குள்ள ப்ளூடூத் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா 80 dB அலாரம் வரைக்கும் சவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ட்ராக் கொடுத்துருக்காங்க. அப் டு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து 1 year இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கலரை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் வரப்போது வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 year வாரண்டி. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1299 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. லான்ச்சிங் ப்ரைஸாக போட் டேக் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பிப்ரவரி 24 தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆஃபர் லிங்க் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ஸ்அப் எக்ஸ்பிளைன் கொடுத்துருவோம். அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஹானர் வந்து வேற லெவல் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹானர் வந்து இப்போ ஏஐ மூலமாக டீப் ஃபேக்கை கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீப் ஃபேக்கை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து குளோபலில் நாங்கள் எப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க டீப் ஃபேக் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து எங்களோட ஏஐ மூலமாக கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து பிக்சல் லெவல் சிந்தட்டிக் இன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்க கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்டர்ஃப்ரேம் கண்டினியூட்டி சீவ் பண்ண போறாங்க. அதாவது ஃபேஷியலில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா, ஹேர் ஸ்டைல், காது, அதுக்கப்புறம் மூக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இது சேஞ்ச் பண்ணாலும் நம்ம கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ டீப் ஃபேக் வீடியோ இருக்குல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. குளோபலில் 2025 அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து அதுக்கு எதுக்கும் டெடிகேட்டட் ஆப் கொண்டு வருவாங்களா இல்லை இது அவங்க ஃபோன்ஸ்க்கு மட்டும் கொண்டு வராங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் X8 மினியை பற்றி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கேலக்ஸி S5 எட்ஜ், சாம்சங் கேலக்ஸி எட்ஜ் அல்லது ஐஃபோன் 17 ஏர் இதுக்கு ரெண்டுத்துக்கும் காம்படிட்டிவாக கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னா 6.3 இன்ச் கொண்ட LTPO ஃபிளாட் ஸ்கிரீன்ஸ் கொடுக்க போகிறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. இது வந்து மீடியாடெக்கோட ப்ராசரோட போயிருக்காங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9400 சிப்செட்டோட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் தான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுறோம். கேமரா பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 50 MP மெயின் கேமரா கொடுக்க போகிறாங்க, 50 MP அல்ட்ரா வைட் கொடுக்க போகிறாங்க, 50 MP பெரிஸ்கோபிக் கொடுக்க போகிறாங்க, 3.5x ஆப்டிகல் ஜூமோட வரப்போது, 32 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக மெசேஜ் பண்ணிங்கன்னா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் எல்லாத்தோட எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் லிங்க்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால் அங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.